வாரணாசி படத்தில் இருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் 2027 ஏப்ரல் 7 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இப்போ எஸ் ராஜமௌலி டைரக்ஷனில் மகேஷ் பாபு இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் ஆகும். இப்போ வடிவேலு பிரபுதேவா சேர்ந்து நடிக்கிற மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பேங் பேங். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி சாம்பி மூவியே ரெடி ஆகுது. டீசர் நல்லா இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் வித் லவ். இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. இது ஒரு காமெடியான லவ் மூவியை எடுத்துகிட்டு இருக்காங்க போல். இந்த படம் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 6 கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயும் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஹைக்கூ படத்தில் இருந்து அஃபிஷியல் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 1 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவியே ரெடி ஆகுது. ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஜிர்பான் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் படத்துக்கான மியூசிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது ராட்சசன் 2க்கான அப்டேட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ராட்சசன் 2 பார்த்தீங்கன்னா 2027 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2027 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் மைலாட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் லீடர் நடிக்கிறாரு. படம் மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சீதக்காரி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி லீடர் நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் புக்கி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வர பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த படத்தை ரிலீஸ் ஆக இன்னும் 15 நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மலையாளம் மூவியில் வந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் மூவியே ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும் கிராண்டாக பிப்ரவரி 5 ரிலீஸ் ஆக போகுது. ஃபங்கி படத்தில் இருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கைடு லோகர் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகுது. சர்வமாயா படத்தை பார்த்தீங்க இன்னைக்கு ஜியாஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு மொத்தம் 7 லாங்குவேஜில் ஜியாஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. துரந்தர் இந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. டிரைவ் இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஆஹாலா ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆதி லீடர் நடிச்சிருக்காரு. தமிழ் டப்பிங்கில் இந்த படம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் நாரி நாரி நடுமா முராரி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 4 பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜா சா படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 6 ஜியாஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொம்பு சிவி படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 10 கோட்டாவில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.